ஹலோ கைஸ், திஸ் இஸ் கபிலன். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா லவ் ஃபெயிலியர். ஸோ லவ் ஃபெயிலியரை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். 3 விஷயத்தினால தான் லவ் ஃபெயிலியர் வரும். ஒன்று, அந்த பையன் வேணாம்னு சொல்லுது. ரெண்டாவது, அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லுது. மூணாவது, அவங்க கூட இருக்கவங்க, சொந்த பந்தம், இப்போ அப்பா அம்மா அவங்களாம் வேணாம்னு சொல்லுது. ஸோ இந்த மூணாவதாக இருக்கிற கேட்டகிரி இருக்குல்ல, அவனை மட்டும் விட்டுருங்க. அது ரியாலிட்டி இல்லை எது வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 2 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மூணாவது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 2 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். அதனால் இந்த 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் வேணாம்னு சொன்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் தான். ஸோ அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நாள் நம்ம கொடுத்த அன்பு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல், அப்புறம் இவ்வளோ நாளாக நான் கட்டி வச்சிருந்த கனவு கோட்டை உடஞ்சி போச்சுன்னு நினைக்காம, வேஸ்ட் ஆச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியரில் முக்கியமான விஷயம், ஒருத்தர் இந்த 2 பேரில் வேணான்னு சொன்னாலும் வேணாம் தான். ரெண்டாவது மேட்ரு என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ நாள் கொடுத்த அன்பு வேஸ்ட்டாக போச்சு. இதுதான் மோஸ்ட்டாக எல்லோரும் சொல்கிற கருத்து தான். நான் இவ்வளோ நாள் கொடுத்த அன்பு வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். இன்னொன்று, நான் இவ்வளோ பெரிய கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தேன், அது இடிஞ்சு போச்சு அப்படின்றது தான். ஸோ ரெண்டுத்துக்கும் பதில் என்னென்னா, அந்த பர்சனால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்த அன்பு ஒரு கட்டத்துக்கு மேலே அது அன்பாக இல்லை, அது ஒரு மாதிரி திகட்டுது, சரியா? ஸோ அப்போ இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ அதுதான், கொடுத்த அன்பு வேஸ்ட்டாக போகலை. இவ்வளோ நாள் கொடுத்தது அன்பு தான். ஆனால் அது ஒரு சமயத்துக்கு மேலே திகட்டுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது. அது ரெண்டாவது, அவங்க இவ்வளோ நாள் கட்டி வச்சிருந்த கனவு கோட்டை இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பெரிய கனவு கோட்டை வேணாலும் கட்டி வைங்க, ஒரு சமயத்துக்கு மேலே அவங்களுக்கு அது வேணான்னா வேணாம். இப்போ நான் கடைக்கு போகிறேன், எனக்கு இந்த பொருள் வேணும்னா மட்டும்தான் நான் வாங்குவேன், சும்மா போயிட்டு நான் வாங்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான், அவங்களுக்கு வேணும்னா தான் வாங்குவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பெரிய கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தாலும் அந்த கோட்டையை வாங்குறதுக்கு அவங்க வேணும்னு நினச்சா தான், இல்லாட்டி அது வேணாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா? ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது இந்த 2 மேட்ரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் நான் சரி, நான் உங்களை இறுக்கி பிடிச்சிருந்தா தானே காதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கயிறை இறுக்கி பிடிச்சி இழுத்து உங்கள் கையும் வலிக்கும், அவங்களுக்கும் வலிக்கும். ஸோ விட்டுடலாம், கயிறை விட்டுட்டு அவங்க லைஃப்பை பார்க்கட்டும். நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்தீங்கனாலே நிறைய பிரச்சனை இங்கே சால்வ் ஆகும். இந்த மாதிரி இந்த 2 பிரச்சனை தான், இந்த 2 விஷயந்தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக வர்றது. ஸோ இந்த 2 விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான். அண்ட் நிறைய தப்பான முடிவு எடுக்கிறது நிறைய பார்த்துட்டேன். இன்றைக்கி என் காதில் ஒன்று கேட்டதுலேருந்து தான் இந்த வீடியோ பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியை யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓடி நின்று பார்க்குறதெல்லாம் எனக்கு நான் கண்ணால் இன்றைக்கி பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்களே யோசிங்க. அந்த ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாற்றிருக்கா, இதுக்காகவே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மனசில் தான் தோணுச்சு. ஒரு பொட்டை பிள்ளை ஏமாற்றிட்டா, நீலாம் எதுக்குடா பேண்ட்டு போட்டு ஜட்டி போடுற, ஜட்டி போட்டு ஏன்டா பேண்ட்டு போடுற, பேண்ட்டு போட்டு ஜட்டி போடுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஃபனி, பட் யார் இது ஏமாத்துறதுன்னு இல்லை. தே ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் ஆன். அவங்களுக்கு இது வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேறு லைஃப் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இது அவங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு கிடையாது, நீங்கள் அந்த இடத்துல ஏமாந்துட்டீங்கன்னு கிடையாது. இது இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் எனி ஒன், ஓகேவா? இது எனக்கும் ஃபேர் கிடையாது, அவங்களுக்கும் ஃபேர் கிடையாது, அப்படி தான் இருக்கும். பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரீசெண்டாக ட்ராகன் படத்தில் நீங்கள் எப்படி இதுலேருந்து மூவ் ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அக்செப்டன்ஸ் தான் முக்கியம். இதுக்கு மேலே நான் தர்றது திகட்டுதுன்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். இதுக்கு மேலே நான் எவ்வளோ தந்தாலும் அது வேணான்றது அவங்க மைண்ட் செட்டுன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது.
அதை விட்டுட்டு நான் இறுக்கி பிடிக்கிறேன், நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன், நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கும், ஆல்ரெடி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இந்த ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதும். அண்ட் ஐ நோ இட்ஸ் பெயின்ஃபுல் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் அ பெயின்ஃபுல் ஜர்னி. ஸோ இது ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக நினச்சிக்கோங்க. உங்கள் பெயின்ஸை என்டோர் பண்ணுங்கள். அண்டு ஐ நோ இட்ஸ் ஹார்ட், பெயின் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹார்ட்ஷிப்ஸ், நான் ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஐம் ஷேக்கிங் ஐ கெஸ். ஸோ இது ஏன்னா நான் பார்த்துட்டு வந்த சம்பவம் அப்படி என்னை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிது. த திங் இஸ் லைக், இதை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு நல்ல வாழ்க்கை இருக்குன்றது மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஒரு லவ் ஃபெயிலியர் நினச்சிட்டு, இல்லை இவங்க என்னை விட்டுட்டு போகிறாங்க, இவங்க என்னை விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் பெட்டர் தென் எனி அதர் லவ். ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் லவ் காட்டுங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். அண்டு இது என்னோடய புரிதல்னு நினைக்கிறேன். என் புரிதல் படி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி தரேன். என்னோடய புரிதல்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சீரீஸ் விடலான்னு இருக்கேன், என் புரிதல்னு சொல்லி. இதில் கடவுள், பிரிவினை, நெப்போட்டிசம், இந்த மாதிரி நல்ல டாபிக்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னோடய புரிதல் என்ன, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டே டியூன், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் யூ வில் கெட் ஆல் மை வீடியோஸ் quick. So that's it. Bye guys. Bye.